வணக்கம். சுப்பிரமணியம் செல்வரட்னம். வேரவில் கிராமத்தை பூர்வீக புறப்படமாக கொண்ட நான் எங்களுடைய பூநகரி பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல்லவராயன் அரசினுடைய ஆள்கைக்குட்பட்ட பிருந்தாவனம், கிராஞ்சி, வேரவில், பொன்னாவளி, வலைப்பாடு, பாலாவி ஆகிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூர்வீக குடி மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான அவருடைய வாழ்வாதாரம் இந்த தென்னை வளத்திலிருந்து, விவசாயத்திலிருந்து, கடத்தொழிலிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். எங்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் நீங்கள் அனைவரும் மறந்திருப்பீங்கள், கடந்த காலங்களிலே பொன்னாவளி பிரதேசத்தில் சுண்ணக்கல் தோண்டுதல், கிராஞ்சி பகுதியிலே இந்த காற்றாலைகளை அமைத்தல் போன்ற நடவடிக்கை காரணமாக எங்களுடைய வாழ்வாதாரம், அதை நம்பி வாழ்ந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் கை வைக்கின்றன. இதை முற்றாக தடை செய்வதற்காக பல போராட்டங்கள் அண்மை காலங்களிலே நடைபெற்றன. அதனுடைய விளைவுகள், அதனுடைய பெறுபேறுகள் அந்த மக்களுக்கு இன்னும் சாத்தியமாக தென்படவில்லை. இதன் அடிப்படையிலே இந்த ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பு அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பு இது விடயம் தொடர்பாக நடத்தப்படுகின்ற ஒரு கண்டன பேரணி வருகின்ற 28ஆம் தேதி வியாழக்கிழமை வேரவிலிருந்து ஆரம்பித்து கிராஞ்சி கற்பக விநாயகர் ஆலயம் ஒன்றிலே நிறைவு செய்ய இருக்கின்றன. ஆகவே அனைத்து மக்களும், ஊடகவியலாளர், ஏனைய சமூக ஆவலாளர்கள் அனைவருமே இதில் கலந்து கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும். அத்தோடு எங்களுடைய பிரதான இந்த 5 கிராமங்களையும் உள்ளடக்கிய பிரதான வீதி பல்லவராயன்கட்டு வீதி எங்களுக்கு கடந்த, என்னை பொறுத்தவரையில் எனக்கு இப்பொழுது 65 வயதாகின்றது. இவ்வளவு காலமும் அந்த வீதி செப்பம் செய்யப்படாமல் இருக்கின்றது. கல்லை பறிப்பார்கள், திருப்பி அந்த கல்லை ஏற்றுவார்கள், ஒருவாள் புதிய ஒப்பந்தக்காரர்களை கச்சாத்திடுவார்கள், புற நிப்பாட்டுவார்கள். நாங்கள் மாறி காலத்திலே நாங்கள் ஒரு துண்டாடப்பட்ட ஒரு தீவு பகுதி மக்களாகவே நாங்கள் மாறிவிடுவோம். எனவே இதுவும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தடையாக இந்த பிரதான வீதி அமைகின்றது. எனவே இந்த நாங்கள் நடத்தப்படுகின்ற அந்த கண்டன பேரணியிலே இந்த வீதி தொடர்பாகவும் இங்கே பிரமுகர்கள் கதைக்க இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் இந்த ஊர்வலத்திலே பங்கு கொண்டு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முன்வர வேண்டும். வியாழக்கிழமை நடைபெறுகின்ற இந்த ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய அந்த கண்டன பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 2000 குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த பகுதியிலே வாழ்கின்றார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல திசையிலே கொண்டு செல்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அரச சேவை என்பது மக்களினுடைய சேவகர்கள், அரச அலுவலர்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு சேவை வேலையாட்கள். ஆகவே அவர்கள் எங்களுக்கு சரியான ஒரு சேவையை வழங்கி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்று இந்த ஊடக மையத்தின் ஊடாக நாங்கள் மக்களை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.